அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த தினத்திலும் கூட நாம ஆண்டோடைய வார்த்தைகளுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கறது பொறுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு தெரியும் ஆண்டோடைய வசனங்களை பற்றி தெரியும். ஆண்டோடைய வசனத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு பைபிள்ல? அப்புறம் தேனு அப்படிதானே, தேனிலும் தெளிதேனிலும் என்னது வாழ்த்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது? சம்மட்டி, மலைகளிலும் இருக்கும் சம்மட்டின்னு சொல்லப்படுது. காலைக்கு தீபம். இப்படி நீங்க வீட்டுல சும்மா இருக்கும்போது அப்படி எழுதி பார்க்கணும். வீட்டுல இருக்கும்போது என்ன செய்யணும்? எழுதி சொல்லி பார்க்கணும். அப்படிதான் இப்படி உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டேன்னா அதுக்கு பிறகு உட்காந்து இந்த பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு ஒத்த வசனங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி இப்படி போயிட்டு என்ன செய்வேன் பார்ப்பேன். இந்த பக்கத்துல ஒரு வசனம் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒத்த வசனம் எங்க இருக்குன்னு இந்த வசனத்தை அங்கே எழுதுவேன், அந்த வசனத்தை இங்கே எழுதுவேன். அப்படியே எழுதணும். அப்படியே நாமே என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம பைபிள்ல நிச்சய முடியும். தேறினவர்களாக என்ன செய்யணும்? எஸ்ரா வேத்துல எப்படிப்பட்டவனா இருந்தானா? தேறினவனாக என்ன செய்தானா இருந்தானா? சும்மா தேறினவனா சும்மா வந்துட முடியாது. அப்படின்னா எம்ஏ படிக்கணும், எம்எஸ்சி படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு என்ன செய்யணும்? எல்லா பாடங்களையும் என்ன செய்யணும்? தேறணும். அதிகப்படியான மார்க் என்ன செய்யணும்? எடுக்கணும். முந்தெல்லாம் அப்படி கிடையாது. பாருங்க, நாங்கள் படிக்கும்போது 12ஆம் படித்தோம் அல்லது காலேஜ் படித்தோம்னா ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு உடனே டீச்சர் வேலை. இப்போ அப்படியே கிடையாது. கவர்மெண்ட்ல தான் பரிசை வைக்காங்க, அதை தான் பாஸ் பண்றோம். ஆனாலும் திரும்ப இன்னொரு பரிசை செய்ய வேண்டி இருக்குது, எழுத வேண்டியது. ஆகையினால தேர்ந்தவர்களாக, எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும்? அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைகளுடைய தன்மைகளை நாம என்ன செய்யறோம்? பார்க்கணும். நல்லது, உங்களுக்கு அதிக பிரயோஜனங்களுக்காக இருக்குன்னு சொல்லி தான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதுல வரும்பொழுது இது இந்த காரணத்துக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தர்றாரு, இந்த சூழ்நிலையை தர்றாருங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளக்கூடியதாக என்ன செய்யும் இருப்போம். அப்போ ஒரு சமயத்துல ஒரு பிரசங்கர் கேட்டாருன்ட்டு, நீங்க நல்லாதான் எல்லாம் பண்றீங்க, நீங்க ஆண்டவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரை பார்த்தோன்னா எப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்தேன் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, ஆண்டவரை பார்க்கணும்னா ஆண்டவரை பார்க்கறது தான் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்று பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமா, எனக்கு அது இதுல போட்டிருக்கலாம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அது தேவனா இருந்தது. அப்போ வார்த்தையை பார்த்தா யாரை பார்த்த மாதிரி? ஆண்டவரை பார்த்த மாதிரி. அப்படித்தானே? ஆண்டோடைய வார்த்தையை நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்ப அந்த வேதத்துல பாக்குற அந்த வார்த்தை யாருக்கான, யாரை பார்த்த மாதிரி? ஆண்டவரை பார்த்த மாதிரி. அப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இனிமே இதுவரைக்கும் என்ன பதில் சொன்னீங்களோ தெரியாது, யாராவது ஆண்டவரை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டா இனி என்ன சொல்லக்கூடாது? பார்க்கலன்னு நினைச்சக்கூடாது, இந்த மண்டுகம் மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம மண்டுகங்கள் தான் அது வாசிக்கிறது மண்டைக்குள்ளே ஏத்தாது. அப்படிதான் அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையோட இணைச்சு என்ன செய்யணும்? பார்க்கணும். தான் நடிச்சோம்னா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ எங்க பார்த்துருக்கேன்னா பைபிள்ல பார்த்துருக்கேன். எப்படி பார்த்துருக்கேன்னா பைபிள்ல வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை அது தேவனா இருந்துன்னு சொல்லியிருக்கு. அதனால வார்த்தையை நான் தினம் பார்க்கறதுனால நான் ஆண்டவரை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சணும் சொல்லணும். பார்த்தீங்களா? அப்போ இவ்வளவு நாள் நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம் தானே. ஆகையினால பைபிளுடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களை நன்றாக புரிந்து நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். பாருங்க, நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்று மகிமையாகவே இருந்தது. சரி, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே என்ன செய்தாராம்? வாசம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் யார்கிட்ட வாசம் பண்றாரு? நமக்குள்ள. வார்த்தை வாசகம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணிடுறாருன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்ணிடுறாரு.